الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இப்போ அல்லாவுடைய அடுத்த மஷாலாவுடைய மாபெரும் கிருபையினால ஒரு 5 பக்கமா 4 பேஜ் முடிச்சிருக்கும். இப்போ அடுத்த 72ஆம் பக்கம். கிதாபுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஹாஜிரின். அல்லாஹ்வுடைய தூதர் முஹாஜிர்களுக்கு மத்திய எழுதிய எழுதின விஷயங்கள், அது உடன்படிக்கை. அதாவது கிதாபுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஹாஜிரின வல் அன்சாரி வ முஆதஅதி யஹூத். அதாவது முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மற்றும் யஹூதிகளுக்கும் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய விஷயங்கள். வ கதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, ஒரு கடிதம் எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ் எழுதல, ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரியாது, ஒரு ஆளை வச்சு எழுதுறாங்க. وكتب رسول الله صلى الله عليه وسلم كتابا بين المهاجرين والانصار. முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கடிதம் எழுதுறாங்க, அதாவது ஒரு உடன்படிக்கை எழுதிக்கிறாங்க. வாதஅ ஃபீஹி யஹூதின். அதை என்ன பண்றாங்க, யஹூதிகளை விட்டுட்டாங்க. அதாவது முக்கியமான விஷயம், அதாவது அன்சாரிகள் முஹாஜிர்களை சகோதரத்துவத்தை ரசூலா ஏற்படுத்தினாங்கல்ல, ஒற்றுமை ஏற்படுத்தினாங்கல்ல. இதுல ரசூலா யாரையும் உள்ள கொண்டு வரல, யூதர்களை உள்ள கொண்டு வரல. யூதர்களை பத்தி ரசூலா நல்லா தெரியும். அதனால முஹாஜிர்களை அன்சாரிகளை அரவணைச்சிட்டு யூதர்களை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, ஆஹதஹும் அவர்களிடத்துல ஒப்பந்தம் செய்தார்கள். ஆஹதஹும்னா அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணாங்க. அக்கர்ரஹும் அலா தீனிஹிம், அவர்களை அவருடைய மார்க்கத்திலே பயணிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அக்கர்ர அப்படின்னா என்ன சொல்றது, அங்கீகாரம் அளித்தார்கள். அக்கர்ர அதாவது ஏன் இந்த வார்த்தை ஒரு தடவை போடலாம், மதீனா முழுமையாக இஸ்லாமிய மயமாக ஆக்கப்பட்டுருச்சு. இப்போ இஸ்லாம் அல்லாத மக்கள் வாழணும்னா அதுக்கு யார் பெர்மிஷன் கொடுக்கணும், ரசூல்லா பெர்மிஷன். அப்ப யூதர்களை பொறுத்தவரை அக்கர்ரஹும் அலா தீனிஹிம், யூதர்கள் அவருடைய மார்க்கத்திலே வாழ்வதற்கு ரசூல்லா என்ன பண்ண அங்கீகாரம் கொடுத்தாங்க. சரி இருந்துக்கோ, அம்வாலிஹிம் உன் பணத்தை நீயே வச்சுக்கோ, நான் கேட்கல. வஷர்ரதலஹும் வஷ்தரது அலைஹிம், அவங்கள்ட்ட பல கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அவங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் பல நிபந்தனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் விதித்தார்கள். அவங்களுக்கு சாதகமாகவும் வஷ்தரது அலைஹிம் அவங்களுக்கு பாதகமாகவும் பல நிபந்தனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, போட்டுடலாம். உதாரணமா என்ன நிபந்தனை, யூதர்கள்ட்ட ரசூல்லா போடுவாங்க, யாராவது எங்களை தாக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எங்களோட சேர்ந்து அவங்களுக்கு எதிராக போராடணும். அவங்க கூட சேர்ந்து எங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, எங்களுக்கு எதிராக போராடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க யாரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, எங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அதே போல யூதர்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் போட முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, எதிரிகளுக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க உதவி செய்யக்கூடாது. அதே போல உங்களுடைய எதிரிகளுக்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், உதவி செய்ய மாட்டோம். எங்களுக்கு ஒரு ஆபத்துனா நீங்க வரணும், உங்களுக்கு ஒரு ஆபத்துனா யார் வருவா, நாங்க வருவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு சில உடன்படிக்கைகள் அல்லாஹ்வுடைய போட்டிருப்பாங்க. இப்ப அடுத்த டாபிக் ஷுரிஅல் அதான். அதான் கடமையாக்கப்படுதல். ஷுரிஅ அல் அதான், பாங்கு கடமையாக்கப்படுதல். ولما اطمأن رسول الله صلى الله عليه وسلم بالمدينة ولما اطمأن رسول الله صلى الله عليه وسلم بالمدينة. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்மஅன்ன, அந்த இத்மினான் அப்படின்னா அமைதி, ரசூலுல்லாஹ் மதீனாவை கொண்டு அமைதி அடைந்தார்கள். அதாவது அமைதியா முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடு, அங்க எதிரிகள் யாரும் இல்லை என்ற ஒரு சூழல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அமைதி அடைந்த போது வஸ்தஹ்கம அம்ரல் இஸ்லாம், இஸ்லாமிய அந்த சட்டங்கள் அங்கு என்னாக்கப்படுது, நிறைவேற்றப்படுது. இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் அங்கு நிறைவேற்றப்படுது. وكان الناس يجمعون إليه للصلاة.
وكان الناس يجتمعون إليه للصلاة மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். وكان الناس மக்கள் இருந்தனர் يجتمعون ஒன்று கூடியவர்களாக இலேஹி லிஸ்ஸலாத்தி தொழுகைக்காக. மக்கள் தொழுகைக்கு ஒன்று கூடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனுடைய நேரத்துல அழைப்பே இல்லாம அந்த தொழுகையினுடைய நேரத்துக்கு ஒண்ணு கூட்டிடுவாங்க. அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னா சஹாபாக்கள் ஒண்ணு கூடிடுவாங்க, எந்த விதமான ஒரு அழைப்பு இல்லாம. அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு கூடுவாங்க. ஆனா எந்த கைது தாவத்தின் எந்த அழைப்புமே இல்லாம, யாரும் கூப்பிடலாம் மாட்டாங்க, அப்பா தொழுகை டைம் ஆச்சு வாழலாம் கூப்பிட மாட்டாங்க, அழைப்பு இல்லாம ஒண்ணு கூடிடுவாங்க. وكره رسول الله صلى الله عليه وسلم طرق الإعلان الذي اعتادها اليهود والنصارى. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஹ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள். துருக்கல் இஅலான், துருக்குனா பாதைகள், துருக்குன் பாதைகள், அல் இஅலான் அப்படின்னா அறியக்கூடிய பாதைகள், அறிவிப்பு பாதைகளை எல்லாம் வெறுத்தார்கள். அல்லதி இஅ்தாதஹா அல் யஹூது வன் நஸாரா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எதனை இஅ்தாதஹா வழக்கமாக எடுத்துக்கொண்டார்களோ அந்த பாதைகளை எடுத்துக்கொள்வதை ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. அதாவது தொழுகைக்கு எப்படி அழைப்பு கொடுக்குறது, தொழுகை நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது எப்படி சஹாபாக்கள் சொல்றது அப்படிங்கிறப்ப பல ரூட்டா சஹாபாக்கள் சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நெருப்பை மூட்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்றப்ப ரசூலுல்லாஹ் வெறுக்கிறாங்க. எதை வெறுத்தாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த வழியை பின்பற்றுவாங்களோ, அந்த வணக்க விஷயத்துல அறிவிப்பதுல எந்த வழியை பின்பற்றுவார்களோ அதை பின்பற்றுவதை யார் வெறுக்கிறா, ரசூலுல்லாஹ். ஏன்னா யூதருக்கு என்ன பண்ணுவாங்க, மணி அடிப்பான், பதிரில்ல மணி அடிப்பான், இல்லாட்டினா என்ன பண்ணுவான், நெருப்பு இது பண்ணுவான். அப்ப மணி அடிக்கிறதையோ நெருப்பையோ ரசூல் என்ன பண்ணல, அதை விரும்பல. தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு அப்படிங்கறதுக்கான அழைப்பா அதை வைக்கணும்னு ரசூல் என்ன பண்ணல, ஆசையும் போல அதை வெறுக்கிறாங்க. வென்னாச்சு அதான் சொல்றாங்க, அத்தாதகல் யஹூது வன் நஸ்வாரா மின் பூகின் வ நகூசின் வ நார். அதான் அந்த மணி அடிக்கிறது அந்த நெருப்பை எல்லாம் ரசூலா வெறுத்தாங்க. அப்ப கடைசி என்னாச்சு, எப்படி அல்லாஹ் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தினா, அக்ரமல்லாஹு அல் முஸ்லிமீன பில் அசானி, அசானை கொண்டு வாங்கை கொண்டு அல்லாஹ் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்தினான். அக்ரமல்லாஹு அல் முஸ்லிமீன பில் அசானி, முஸ்லிம்களை அல்லாஹ் என்ன பண்ண, அசானை கொண்டு அக்ரமனா கண்ணியப்படுத்தினான். வ அராஹு பஅதுஹும் ஃபில் மனாமி, சிலர் என்ன பண்றாங்க, அதை கனவுல பாக்குறாங்க. அந்த அதான் சொல்ற மாதிரி கனவுல சிலர் பாக்குறாங்க. இது என்ன சொல்ல வரானா, இதனுடைய ஹிஸ்டரி முதல் விஷயம் என்னன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி மக்களுக்கு அறிவிக்கிறது. ஏன்னா யூதர்கள் நெருப்பு மூட்டுறாங்க, கிறிஸ்தவர்கள் மணி அடிக்கிறாங்க, இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுமே. ரசூலுல்லாஹ் ஓனா யோசிக்கிறாங்க. அப்புறமா ரசூலுல்லாஹ் கலைஞ்சு போயிட்டாங்க, எல்லாம் போனதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய கனவுல பாங்கு சொல்ற மாதிரி வருது. அப்ப தொழுகையினுடைய அறிவிப்பு எப்படி, பாங்கு சொல்ற மாதிரி வந்த உடனே அடுத்த நாள் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அந்த மாதிரி கனவுல பாங்கு சொல்ற மாதிரி கண்டேன். பக்கத்துல உள்ளவர் சொல்ற, நான் அப்படிதான் பார்த்தேன். உமர்லா சொல்றாங்க, நான் அப்படிதான் பார்த்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்போ ஓகே, அப்ப இதே நம்ம என்ன பண்ணுவோம், வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாங்குங்கிறது இப்படிதான் என்னாக்கப்பட்டுச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொன்னாங்க, அராஹு பஅதுஹும் ஃபில் மனாம், சிலர் என்ன பண்றாங்க, அதான் கனவுல பாக்குறாங்க. அந்த அதான அராஹு பார்த்தார்கள், பஅதுஹும் அவர்களில் சிலர், அந்த முஸ்லிம்களில் சிலர் கனவுகளில் பார்த்தார்கள், ஃபில் மனாம்னா கனவுல பார்த்தாங்க, அந்த அதான கனவுல பார்த்தாங்க. ஃபஅக்கர்ரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை அங்கீகரித்தார்கள். ஃபஅக்கர்ர, அதனை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரித்தார்கள். வஷரஅஹு லில் முஸ்லிமின், முஸ்லிம்களுக்கு அதை ஷரியத்தாகவும் ஆக்கி வைத்தார்கள். அல்லது ஷர்ரஅஹு, அதை முஸ்லிம்களுக்கு என்ன பண்ணாங்க, ஷரியத்தா மார்க்கத்துல ஒரு அங்கமா அதை மாத்திட்டாங்க. சரி, இப்ப பாங்கு சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் ஓகே சொல்றாங்க. முதல்ல யார் பாங்கு சொல்றது சஹாபாக்கள் காலத்துல, பிலால். வக்தபர இக்தியார் واختير بلال بن رباح الحبشي للأذان.
அதான் சொல்வதற்காக பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தேர்வு செய்யப்பட்டார்கள். உக்துயிரர் தேர்வு செய்யப்பட்டார்கள். وكان مؤذن رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஅத்தினாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய முஅத்தினாக பிலால் ரலியல்லாஹு இருந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, فكان إمام المؤذنين إلى يوم القيامة மறுமை நாள் வரையில் முஅத்தின்களுடைய இமாமாக இருக்கிறாங்க. முஅத்தின்மார்கள் இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. அவங்களுடைய தலைவர் யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. وكان إمام المؤذنين إلى يوم القيامة. இப்படிதான் அதான் கடமையாக்கப்பட்டுச்சு. இப்ப அடுத்த சாப்டர் துஹூருல் முனாஃபிகீன ஃபில் மதீனா. மதீனாவில முனாஃபிக்குகளுடைய தோற்றம். சொல்லுங்க மோலாம். சவுண்ட் லோவா இருக்கு உஸ்தாஸ். என்னவா சவுண்ட் லோவா இருக்கா? ஆமா, இப்ப எப்படிதான் இருக்கும்? இப்ப எப்படிதான் இருக்கா? கொஞ்சம் okay உஸ்தாஸ். இந்த வயர் எடுத்து ஒரு மாட்டி பாருங்க, ஒரு ரிமூவ் பண்ணிட்டு செய்து பாருங்க. இப்ப தெளிவா இருக்கா? கேக்குதா மோலாம்? இப்ப தெளிவா கேக்குதா? உஸ்தாஸ் ஓகே மோலாம். கொஞ்சம் மெதுவா. மெதுவாவா? சரி. ஆமா. துஹூருல் முனாஃபிகீன ஃபில் மதீனா. மதீனாவிலே முனாஃபிக்குகளுடைய தோற்றம். முதல்ல இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முனாஃபிக்னா யாரு அப்படின்னா, உள்ளத்துல இறை மறுப்பை வைத்துக்கொண்டு வெளிப்படையாக தன்னை முஸ்லிமாக சொல்லக்கூடியவன் தான் முனாஃபிக். உண்மையா ஈமான் கொண்டிருக்க மாட்டான். உள்ளத்துல முழுமையாக இறை மறுப்பு தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்லாம என்ன பண்ணுவான், வெளியில நானு முஸ்லிமும் சொல்லிட்டு இருப்பான். அவன் தான் முனாஃபிக். இந்த விதமான முனாஃபிக்கள் தான் மதீனாவுல என்ன பண்றான், ரொம்ப அதிகமா இருக்கிறான். பாருங்க, துஹூருல் முனாஃபிகீன ஃபில் மதீனதி وجعل الإسلام ينشر في المدينة. மதீனாவிலே இஸ்லாம் பரவியது. وجعل الإسلام ينشر في ينشرنا பரவுறது. நஷர ينشر. நஷரனா எல்லா பக்கமும் கிடைக்கிற நாலா பக்கமும் பரவுறது. وجعل الإسلام ينشر في المدينة. மதீனாவிலே நாலாபுறங்களும் இஸ்லாம் என்ன பண்ணுச்சு, பரவுச்சு. وأسلم بعض أحبار اليهود وعلماؤهم. وأسلم மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். بعض أحبار اليهود சில யூத குருமார்களும் அவர்களுடைய அறிஞர்களும். உலமா யூத குருமார்களும் அறிஞர்களும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு, ஒரு யூத குருமார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதெல்லாம். உதாரணம் யாரு போடுறாங்க, அப்துல்லாஹ் இப்னு சலாம். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க இதுக்கு முன்னாடி யூத மதத்துல அனைத்து நூல்களையும் படிச்ச முக்கியமான ஒரு அறிஞர். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, தப்பல் ஹசத் இல்லல் யஹூத். யஹூதிகளுக்கு அதிகமாக பொறாம வந்துருச்சு. அல் ஹசதுனா பொறாம. ஏன் பொறாம? ஆக நம்மள உள்ள ஆலிம்கள் கூட என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துட்டு போறாங்களேன்ட்டு யூதர்களுக்கு என்னாச்சு, பெரிய அளவுல பொறாம வந்துருச்சு. யூதர்களுக்கு மட்டும் இல்ல, யாரெல்லாம் பதவியை ஆசைப்படுகிறார்களோ அவங்களுக்கும் பொறாமையா இருந்துச்சு. ரியாசனா பதவி. யாரெல்லாம் பதவி மேல ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கும் அது
பொறாமை. ஏன்னா பதவி ரசூல்லாட்ட இருக்குது, ரசூல்லா தான் தலைவரா இருக்கிறாங்க. அப்ப அந்த பதவி மேல ஆசை உள்ளவங்களுக்கும் அது பொறாமையா இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? தூஜ தூஜனா அந்த தலை கிரீடம் வைக்கிறது. அப்ப கிரீடம் வைக்கிறதெல்லாம் யாருக்கு கனவா இருந்துச்சோ, கிரீடம் வைக்கிறதெல்லாம் யாருக்கு கனவா இருந்துச்சோ, ஃபயஅமுரு வயன்ஹா, அதே போல கட்டளை இடுறதுக்கு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்டர் போடுறது, அங்க போ, இங்க சும்மா கூட என்ன பண்ணுவோம், உட்காந்து சொல்லிட்டு இருப்பா லீடர் இருந்து. அப்ப யாருக்கெல்லாம் கட்டளை இடுவது பிடிக்குமோ, வலா யுனாஸிஅ ஃபி ரியாசதி, இப்ப யாருக்கெல்லாம் பதவியில வந்து பதவியை விட்டு விலகுவது யாருக்கு பிடிக்காதோ, பதவியை விட்டு விலகுவது யாருக்கு பிடிக்காதோ அவங்க எல்லாருமே பொறாம வந்துருச்சு. என்னடா அல்லாஹ்வுடைய தூதர் தான் கட்டளை இடுறாங்க, அவங்க தான் பொறுப்புல வைக்கிறாங்க, பொறுப்புல தூக்குறாங்க, நமக்கு இந்த பொறுப்பு கிடைக்கலைன்னு என்ன பண்றாங்க? யாருக்கெல்லாம் அந்த பதவி ஆசை இருந்துச்சோ, உதாரணம் யாருக்கு? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், ரொம்ப முக்கியமா மோசமான ஒரு வரலாறு. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிகினுடைய தலைவர். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். ஏன்னா கான கதிம்தும் லஹும் குல்ல தாலிக, ஏன்னா ஏன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பொறாமை வந்துச்சு அப்படின்னா, கான கது தம்ம லஹு குல்ல தாலிக இது ஜஅல் இஸ்லாம், இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவன்கிட்ட தான் எல்லாமே இருந்துச்சு. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்கிட்ட தான் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னாச்சு, அந்த ஆட்சி எல்லாமே இருந்துச்சு. இப்ப மக்கள் இஸ்லாத்து பக்கம் வர வர அவனுக்கு மரியாதை எல்லாம் போச்சு. வஸார அன்னாசு யதுகுலூன ஃபீ அஃப்வாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். வஸார அன்னாசு, மக்கள் மாறினார்கள், யதுகுலூன ஃபீஹி, இஸ்லாத்தில் நுழைய ஆரம்பித்தார்கள். அஃப்வாஜன், எப்படி நுழைஞ்சாங்க? அஃப்வாஜன்னா கூட்டம் கூட்டமா என்ன பண்றாங்க, இஸ்லாத்துக்குள் நுழைகிறாங்க. ஃபஹஸதஹு, எனவே அவன் என்ன பண்றான்? பொறாம வந்துருச்சு அவனுக்கு, அவனுக்கு பொறாம வந்துச்சு. ஃபஹஸதஹு, அவனுக்கு மட்டும் இல்ல, வஆதஹு குல்லு மன் கான ஃபீ கல்பிஹி மரதுன், வஆதஹு, மேலும் என்ன பண்ணப்பட்டுச்சு, அந்த எதிரியா ஆக்குறது, எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. யாரு? குல்லு மன் கான ஃபீ கல்பிஹி, யாருடைய உள்ளத்துல எல்லாம் நோய் இருந்துச்சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாருடைய உள்ளத்துல எல்லாம் நோய் இருந்துச்சோ அந்த மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க? எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் சொல்றான் வஆதஹு, ஆதன்னு சொன்னா அதுவுன்னு அர்த்தம், எதிரி. குல்லு மன் கான, யாருடைய உள்ளத்துல இருந்ததோ, ஃபி கல்பினா உள்ளத்துல இருந்துச்சோ, மரதுன்னு நோய், யாருடைய உள்ளத்துல எல்லாம் நோய் இருந்ததோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க? எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. وفي سيادة تمع أو غرض, அது மட்டுமல்ல, அல்லது وفي سيادة تمع أو غرض, யாருக்கெல்லாம் வந்து ஆட்சி தான் நோக்கமாக சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சியாதனா தலைமை, அந்த பொறுப்பு. وفي سيادة تمع, யாருக்கு வந்து அந்த தலைமை பொறுப்பு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமோ, أو غرض, யாருக்கு அது நோக்கமாக இருந்துச்சோ அவங்க ரசூலுல்லாஹ் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் தலைமைத்துவம் இருக்குது, தலைவர் யாரா இருக்காங்க? ரசூலுல்லாஹா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கோவம். அப்ப இந்த நேரத்துல என்னாச்சு? வகான மின்ஹும் அஅதா முஜாஹிருன், சிலர் வெளிப்படையாக எதிரிகளாக இருந்தாங்க. முஜாஹிருன்னா வெளிப்படையா டிக்ளரே பண்ணிட்டாங்க நாங்களும் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெளிப்படையாகவும் எதிரிகள் இருக்கிறாங்க. முனாஃபிகூன முசிர்ருன், மறைமுகமாக முனாஃபிக்குகளும் இருக்கிறாங்க. இப்ப எதிரிகள் மொத்தம் ரெண்டு வகை. ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் எதிரி அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறான். நான் எதிரிலாம் இல்லப்பா நான் உன் நண்பன் அப்படின்னு சொல்லியே கால வரக்கூடிய முனாஃபிக்கும் இருக்கிறான். இப்போ இப்போ வந்து முசிர்ருன் அப்படின்னா அர்த்தம் மறைமுகமான முனாஃபிக்கும், முஜாஹிருன் வெளிப்படையான அதாஉன் எதிரிகள் என்ன பண்றாங்க? அவங்க இருக்கிறாங்க. இப்போ மதீனாவுல மக்காவுல தான் காஃபிர்கள் இருந்தாங்க. ஓப்பனா டிக்ளேர் பண்ணிடுவான், உனக்கு எனக்கு சண்டை, நான் எதிரி அப்படி.
ஆனா மதீனால யூதர்களால கூட அப்படி பண்ண முடியாது. ஏன்? முஸ்லிம்கள் தான் அங்க அதிகம், மெஜாரிட்டி அவங்க தான். அப்ப என்னாச்சு அப்படின்னு சொன்னா, மதீனாவுல வெளிப்படையான எதிரிகள் யாருமே இல்லை, மறைமுகமான எதிரிகள் யார் இருந்தாங்க அப்படின்னா யூதர்கள் இருந்தாங்க. அதுக்கு மேல யாருன்னா முனாஃபிக் இருந்தான். வெளியில தன்னை முஸ்லிமா காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள முழுமையா இறை மறுப்பை வைத்துக்கொண்ட முக்கியமான ஒரு ஆள் தான் யாரு? முனாஃபிக். ஓகே, இப்ப அடுத்து தஹ்வீலுல் கிப்லா. வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கிப்லா தஹ்வீல்னா மாற்றப்படுதல், கிப்லா மாற்றப்படுதல். وكان رسول الله صلى الله عليه وسلم والمسلمون يصلون إلى قبلة بيت المقدس. وكان رسول الله صلى الله عليه وسلم والمسلمون يصلون إلى قبلة بيت المقدس. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் முஸ்லிம்களும் யுஸல்லூன தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இலா கிப்லதி, கிப்லா பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் கிப்லாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதரும் முஸ்லிம்களும் தொழக்கூடியவர்களாக இருந்தார். பைத்துல் மக்திஸ், அதாவது மதீனாவுக்கு போன புதுசுல மூலம் அல்லாஹ் வந்து என்ன பண்றான், நபியே நீங்க காபாவை நோக்கி தொழுகாதீங்க. எதை நோக்கி தொழுங்க? பைத்துல் மக்திஸ், அதாவது இப்ப பலஸ்தீன்ல இருக்கிற பைத்துல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுங்க அப்படின்னு நம்ம அல்லாஹ் சொல்றான். அதான் வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன யுஸல்லூன இலா கிப்லதி பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸினுடைய கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களும் தொழக்கூடியவர்களாக இருந்தார். ஏன் அப்படின்னா, அதுவும் எதுக்கு பெரிய ஒரு ஏற்பாடு அப்படின்னா, அப்ப யூதர்களுடைய முக்கியமான கிப்லா எது அப்படின்னா, கிறிஸ்தவருடைய முக்கியமான கிப்லா பைத்துல் மக்திஸ் தான். எங்க கொஞ்ச நாளைக்கு அதை தொழுது அவங்க அப்படியே இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படின்ட்டு தொழுது அல்லாஹ் என்ன பண்றான், நிறைய காரணம் இருக்கலாம், அது இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம்னு சொல்றான். எத்தனை நாள் தொழுதாங்க தெரியுமா? وَمَضَى عَلَى ذَلِكَ 16 شهرا, 16 மாசம் அப்படிதான் தொழுதுறாங்க. 16 மாதம் மஸ்ஜித் அக்ஸாவை முன்னோக்கி தொழக்கூடியவர்களாக தான் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. பாதமா கதிமல் மதீனா, மதீனாவுக்கு வந்ததுல இருந்து எத்தனை மாசம்? 16 மாசம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, وكان رسول الله صلى الله عليه وسلم يحب أن يصرف إلى الكعبة, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள் அன் யஸ்ரிஃப இலல் கஅபா, காபாவை முன்னோக்கி திரும்ப வேண்டும் என்று விரும்பினாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காபாவை நோக்கி தானே ரசூலுல்லாஹ் காபாவை நோக்கி தான் தொழுதுருக்கிறாங்க. மதீனாவுக்கு ஒரு 16 மாதம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மஸ்ஜிதுல் முகத்தஸை நோக்கி தொழுகிறாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ்க்கு என்ன ஆசை? காபாவை முன்னோக்கி நம்ம தொழுதுற மாட்டோம்னு ஒரு ஆசை. وكان المسلمون العرب قد رضوا அப்ப وكان المسلمون العرب, அரபு முஸ்லிம்களை பொறுத்த வரையில முஸ்லிம்களான அரபுகள் இருந்தனர். وقد رضوا, பொருந்தியவர்களாக. பொருந்தியவர்களாக இருந்தாங்க. எதை பொருந்தக்கூடியவங்களாக இருந்தாங்க? பிலிபானி ஹுப்பில் கஅபதி, கஅபாவை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக, காபாவை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக, அதை பொருந்தியவர்களாக அரபுகள் இருந்தார். தஅதீமுஹா, அதை அதிகமாக, தஅதீமுஹான்னு சொன்னா அதை நான் கண்ணியப்படுத்துறது, அதை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலும்
வம்தஸஜ ذلك بلحومها ودمائها. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காபா எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பிலுஹூமிஹிம் அவங்களுடைய இறைச்சியோடும் வதிமாயிகும் அவங்களுடைய ரத்தத்தோடும் கலர்ந்து இருந்தது. இம்தஸஜ அப்படின்னா கலந்து இருக்குன்னு அர்த்தம். இம்தஸ. அப்ப இம்தஸஜ அப்படின்னா இத ஒன்னோட ஒன்று என்ன பண்றது ரொம்ப கலந்து இருக்கிறது. காபா அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு அப்படின்னா இறைச்சியோடு அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய இறைச்சியோட அவங்களுடைய ரத்தத்தோட ரொம்ப கலந்து இருந்துச்சு காபா. லா யஅதிலூன பில் கஅபதி பைத்தன். லா யஅதிலூன அவர்கள் சரிசமமாக பார்க்க மாட்டார்கள். பில் கஅபதி காபாவோடு பைத்தன் எந்த ஒரு வீட்டையும் பண்ண மாட்டாங்க. ரெண்டையும் ஒன்னாலும் பார்க்க மாட்டாங்க. காபாவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க நிகரா எந்த ஒரு வீட்டையும் பார்க்க மாட்டாங்க. வலா பி கிப்லத் இப்ராஹிம் வ இஸ்மாயில் கிப்லத்தன். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கிப்லாக்களை கூட காபாவோட என்ன பண்ண மாட்டாங்க ஒன்னா வச்சு பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் பைத்துல் முகத்தஸுடைய கிப்லாவையும் காபாவோட கிப்லா என்ன பண்ண மாட்டாங்க ஒன்னா வச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு காபா வந்து நம்ம ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. وَكَانُوا يُحِبُّونَ أَن يَصْرِفُوا إِلَى الْكَعْبَةِ. அவர்கள் விரும்பினார்கள் காபாவை நோக்கி திரும்ப வேண்டும் என்று. முஸ்லிம்களும் விரும்புறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மட்டும் அதை விரும்பல, யாரும் விரும்புறாங்க முஸ்லிம்களும் விரும்பக்கூடியவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. காபா வந்து காபா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் பைத்துல் முகத்தஸுடைய கிப்லால இருந்து காபாவுக்கு திருப்புறது. காபாவுக்கு தான் திரும்பணும்னு ஆசையா இருந்தாங்க. وكان في جعل القبلة إلى بيت المقدس محنة للمسلمين. திரும்பவும் அழகான ஒரு وكان في جعل القبلة கிப்லா ஆக்கப்பட்டது இருந்தது. ஜஅல் கிப்லா ஆக்கப்பட்டு இருந்துச்சு. இலா பைத்துல் மக்திஸி பைத்துல் மக்திஸ் கிப்லாவாக ஆக்கப்பட்டது. எதுக்கு சொன்னா மிஹ்னத்தன் லில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு சோதனையாக. மிஹ்னா அப்படின்னா சோதனை. வலாக்கின்னவும் காலு ஆனாலும் முஸ்லிம்கள் சொன்னாங்க. வலாக்கின்னவும் காலு முஸ்லிம்கள் சொன்னாங்க சமிஅனா வ அத்தஅனா. சமிஅனா வ அத்தஅனா நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்படுவோம். சமிஅனா செவியுற்றோம், வ அத்தஅனா கட்டுப்படுவோம். முஸ்லிம்களுக்கு வந்து காபாவை நோக்கி தொழுந்தாமல் ஆசை. ஆனா வேற வழி இல்ல. அல்லாஹ் அவங்களுக்கு சோதனையை வச்சுட்டான். 16 மாசமா எதை நோக்கி தொழுதுட்டு இருக்காங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காபா தான் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் என்ன பண்றாங்க சமிஅனா வ அத்தஅனா நாங்க வந்து என்ன பண்றோம் கேள்விப்பட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொல்றோம். வகாலு ஆமன்னா பிஹி மேலும் அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் பண்றோம். அல்லாஹ்வை ஈமான் பண்றோம். குல்லு மின் இன்தி ரப்பினா எல்லாம் எங்களுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து வருவது. குல்லுன் மின் இன்தி ரப்பினா அனைத்தும் எங்களுடைய இறைவனுடைய புறத்திலிருந்து தான் வரக்கூடியதா இருக்குது என்பதாக என்ன பண்றாங்க உறுதியை நம்பக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. فلم يكونوا يعرفون إلا الطاعة لرسول الله صلى الله عليه وسلم والخشوع لأوامر الله. முஸ்லிம்கள் வந்து காபா விட்டுட்டு பைத்துல் முகத்தஸை தொழுதுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஃபலம் யகூனு யஅரிஃபூன அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஃபலம் யகூனு யஅரிஃபூன அவர்கள் அறிந்திருக்கவில்லை இல்லா த்வாஅத லிரசூல் தூதருக்கு கீழ்ப்படிவதை தவிர.
தூதருக்கு கீழ்ப்படிவதை தவிர அவங்களுக்கு எதுவும் அவங்க என்ன பண்ண அறிந்திருக்கல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. வல் குஷூஅ வல் குது லி அவாமிரில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. அல் குது அப்படின்னா கீழ்ப்படிவது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு லி அவாமிரில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. வாஃபகத் ஹவாஹும் அம்லம் துவாஃபிகுஹா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அவனுக்கு உண்மையா காபாவை நோக்கி தான் தொழுதுட்டு இருக்கான். அப்ப காபாவை நோக்கி தொழுன்னு ஆசை, ஆனா பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான். வாஃபகத் ஹவாஹும் அம்லம் துவாஃபிகுஹா. வாஃபகத் ஹவாஹும் அவங்களுடைய ஆசை வாஃபகத் ஒன்று சேர்ந்தாலும் அம்லம் துவாஃபிகுஹா ஆசை ஒன்று சேரட்டா சதான். அவங்களுக்கு ஷார்ட்டா சொல்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன பண்றான் கீழ்ப்படியக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. வத்தஃபகத் மஅ ஆதாதிஹிம் அம் லம் தத்தஃபிக். வத்தஃபகத் ஒத்திருந்தாலும் ஒத்து போனாலும், மஅ ஆதாதிஹிம் அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு அந்த விஷயங்கள் ஒத்து போனாலும், அவ் லம் தத்தஃபிக் அல்லது ஒத்து போகாட்டினாலும் சரி, அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை ஒத்து போனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஒத்து போகாட்டினாலும் அவங்க என்ன பண்ணி தான் ஆவாங்க கீழ்ப்படிச்சுதான் ஆவாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க அந்த முஃமின்கள் ரொம்ப இதா இருந்திருக்கிறாங்க. அதான் சொல்லி காட்டுறாங்க. வலம்மா இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. வலம்மா அந்த நேரத்துல இம்தஹனல்லாஹ் அல்லாஹ் சோதித்தான். வலம்மா இம்தஹனல்லாஹு அல்லாஹ் சோதித்தான் குலூபஹும் அவர்களுடைய உள்ளங்களை லித்தக்வா தக்வாவிற்காக. உண்மையா இவங்க இறையச்சவாதியா இருக்கிறாங்களான்னு அல்லாஹ் என்ன பண்றான் அவங்களுடைய உள்ளத்தை சோதிச்சான். இஸ்திஸ்லாமிஹிம் லி அம்ரில்லா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்களா, அதாவது தக்வா உண்மையா இருக்குதா இல்ல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்களான்ட்டு அல்லாஹ் என்ன பண்றான் பாக்குறதுக்காண்டி அவங்கள சோதிச்சு பாக்குறான். எதை சோதனையா வைக்கிறான்? கிப்லா மாத்தினது. கடைசி அல்லாஹ் என்ன பண்றான் பார்த்துட்டு ஸர்ரஃப ரசூலஹு வல் முஸ்லிமீன அல்லது ஸரஃப ரசூலுஹு வல் முஸ்லிமீன ஸர்ரஃப ரசூலஹு வல் முஸ்லிமீன அல்லாஹ்வுடைய தூதரையும் முஸ்லிம்களையும் திருப்பினான் இலல் கஅபதி காபாவின் பக்கம் எல்லாம் திருப்பினான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் என்ன சொல்றான் இறக்கிட்டான் மூலம் நபி நீ என்ன பண்ண தொழுதுகிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுங்க கிப்லாவை நோக்கி காபாவை நோக்கி திருப்புங்க, உங்களுடைய முகங்களை திருப்பலாம் சொல்றான். அதான் வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா லிதகூனு ஷுஹதா அலன் நாஸி வயகூன الرسول عليكم شهيدا وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبيه فإن كانت لكبيرة إلا على الذين هدى الله. அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றான், நபியே நம்ம ஏன் உனக்கு கிப்லாவை திருப்பி வச்சிருந்தோம் தெரியுமா? யார் உண்மையாக உன்னை பின்பற்றுகிறார்கள், யார் உன்னை விட்டு பின்னாடி போயிடுறார், உண்மையான இறையச்சவாதி யாரு உண்மையான இறையச்சவாதி இல்லை என்பதை நாம் பார்ப்பதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம் கிப்லாவை திருப்பி வச்சிருந்தோம் என்பதாக என்ன பண்ண அல்லாஹ் சொல்றான். ஒன் ஸரஃபல் முஸ்லிமூன முஸ்லிம்கள் திரும்பினார்கள் இலல் கஅபதி காபாவின் பக்கம் திரும்பினார்கள். ஒன் ஸரஃபல் முஸ்லிமூன இலல் கஅபா முஸ்லிம்கள் காபா பக்கம் திரும்பிட்டாங்க. முத்தீஈன லில்லாஹி வ ரசூலி அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்தவர்களாக. முத்தீஈன அப்படின்னா கீழ்ப்படிந்தவர்களாக. முத்தீஈன லில்லாஹி வ ரசூலிஹி வஸாரத் கிப்லத்தன் லில் முஸ்லிமீன இலா யௌமில் கியாமா மறுமை நாள் வரையில முஸ்லிம்களுக்கான கிப்லாவாக அது மாற்றப்பட்டு விட்டது. காபா மறுமை நாள் வரை சாரத்னா மாற்றப்பட்டு விட்டது, கிப்லாவாக மாற்றப்பட்டு விட்டது. லில் முஸ்லிமீன இலா யௌமில் கியாமா மறுமை நாள் வரையில முஸ்லிம்களுக்கு அது கிப்லாவாக மாற்றப்பட்டு விட்டது.
அது மட்டும் அல்ல, ஐனமா கானு எங்க இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் ஐனமா கானு எங்க இருந்தாலும் வல்லவ் உஜூஹகும் ஷத்ரஹா அதனுடைய திசையை நோக்கி திரும்பி விடுவார்கள். வல்லவுன திரும்புவார்கள், உஜூஹகும் அவருடைய முகங்களை, ஷத்ரஹா அந்த திசையின் பக்கம். இந்த பாடம் இதோட முடிஞ்சு. அடுத்து தஹரீஷு குரைஷ் பில் முஸ்லிமீன பில் மதீனா. இன்ஷால்லா இப்போ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ கிளாஸ் கட் ஆயிரும். திருப்பி என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பாருங்க, டவுட்னா கேளுங்க. تحريش